Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சில்லி பன்னீர் செய்ய போறோம். இது நம்ம கம்மியான பொருளை வச்சு ஈஸியாவும் குயிக்காவும் செஞ்சலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இது பாத்தீங்கன்னா நான் சப்பாத்தி வெரைட்டி ரைஸ்க்குலாம் நல்லா இருக்கும். வெறுதாவே சாப்பிடலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிற போகிறோம். ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 6 பீஸ் குண்டு வத்தல் சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிற போகிறோம். காஷ்மீர் வத்தல் இருந்தால் கூட அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட 7 பல் பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் சுகர் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் லெமன் சாறு இல்லைன்னா வினிகர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வதக்குறது எப்படின்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாயை வச்சுருக்கேன். கடாயை நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் ஜீரகம் இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொரிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிற போகிறோம். நம்ம பன்னீரோட அந்த வெங்காயம் நல்லா செட்டாக இருக்கணும். அதனால் ரொம்பவே பொடிசாக கட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் அந்த ஆயிலே நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இந்த மசாலாவுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்க மாட்டோம். அதனால் இந்த ஆயிலே நீங்கள் வதக்கும் போது ராஸ்மல் அதிக அளவுக்கு தெரியாது. இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிக அளவுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். அந்த தண்ணியெலாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கினீங்கன்னா சில்லி பன்னீர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். பன்னீர்னாலே குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சில்லி பன்னீர் என்னோட பையன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். இதை உங்கள் குட்டீஸ்க்கும் செஞ்சு கொடுங்க. அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா 2-3 நிமிஷம் வதக்கியாச்சு. இது கூட ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்து க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 200 கிராம் பன்னீருக்கு இந்த மசாலா கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதிக அளவுக்கு கொஞ்சம் பன்னீர் அதிகமாக சேர்த்திங்கன்னா மசாலா கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பன்னீர் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இதை மூடி போட்டு இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருக்கட்டும். நல்லா அந்த மசாலாலாம் பன்னீரோட நல்லா செட் ஆகி வரணும். ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசாலாலாம் பன்னீரோட நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதக்குனீங்கன்னா பன்னீர் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு வேறு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கிற போகிறோம். சில்லி பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இது லெமன் சேர்த்துருக்கனால லைட் புளிப்பாகவும் சுகர் சேர்த்துருக்கோம். லைட் இனிப்பாகவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் குழந்தைங்களும் சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வெரைட்டி ரைஸ் நான் சப்பாத்தி சூப்பராக இருக்கும். இதை ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.